கிளர்க்கண்ணா பாப்பா இவர் எங்க பார்த்த மாதிரி இருக்கு, என்ன கூப்பிட்டு வந்திருக்கீங்க? ஒரு விஷயமா வந்துக்கிறேன், உட்கார சொல்றேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இவரு மேல் இடத்துல இருந்து கவர்மெண்ட் அனுப்பிப்பா சொன்னாரு, அதனால வீடு கூட்டி அனுப்புக்கிறேன். கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அதிகாரி வந்திருக்கிறாரு. சரிங்கண்ணா. ஊர்ல யாராவது குடிக்காரங்க இருந்தாங்களா, குடியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு 10 லட்சம் ரூபா ரோடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல 5 லட்சம் ரூபா கட்டினா போதும், 5 லட்சம் ரூபா மானியம். நீ கட்ட எடுத்து 5 லட்சம் தான். உங்க வீட்டுல யாராவது குடிக்கிறவங்க இருந்தாங்களா, இப்பயே பாட்டுல நேர்ல காமிச்சின்னா அதுக்கு உடனே லோன் சேஷன் பண்ணி கொடுத்துருவாரு. நீ ஏன் உங்க வீட்டுல யாராவது குடிக்கிறீங்க சொல்லு, குடிக்கிற ரோன் கிடையாது, குடிக்கணும் தெரிஞ்ச மட்டும் தான் ரோனு. எங்க வீட்டுல நாங்க 2 பேரும் குடிப்போம்னா. ஆனாரு நானே எங்க தம்பியும் குடிப்போம். 2 பேரும் குடிப்பீங்களா? அப்ப பாட்டுல காமிச்சுன்னா இப்பயே ரோனு இருக்குதுண்ணா. இன்னும் 2 வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன், வீட்டுல இருக்குது. சரிண்ணா, பாட்டில போய் எடுத்துட்டு வரட்டுங்களா? வேணாம் தம்பி, உட்கார் உட்கார். தம்பி நான் யாருன்னு தெரியல தம்பி. அதான் நான் எங்கேயும் அவரை பார்த்த மாதிரி இருக்கு, எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதுங்கண்ணா. தம்பி போன வாரம் எங்க வீட்டுக்கு பொண்ணு வந்து தெரியல தம்பி. ஆமாங்க, அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. குடிகாரன்னு தெரிஞ்சவனுக்கு யார் தம்பி பொண்ணு கொடுப்பாங்க? நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன் தம்பி, போ தம்பி. ஏன்னா கிளர்க்கண்ணா எல்லாம் நல்லா முடிச்சு விட்டேன். எனக்கு மட்டும் என்ன தெரியாது, ஆபீஸ்ன்னு சொன்னான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.